ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்பாக சகலவற்றையும் செய்து முடிப்பேன் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மூலம் பேசும்படியாக, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். அப்போ கோணலானவைகள் நமக்கு முன்பாக எத்தனை வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, அவைகளின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்து அவர் நமக்கு முன்பாக போய் சகலவற்றையும் மாற்றி போடுவார். ஆமென். அப்போ நமக்கு எதிராக இருக்கிற கோணலானவைகள் ஆண்டவர் செவ்வைப்படுத்தி நம்மை அந்த பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி அதிலே நேர்த்தியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்போ நான் உனக்கு முன்னே போய், அவர் எனக்கு முன்பாக போய், என் முன்னால் அவர் போகணும், நான் அவர் பின்னால் போகணும். எத்தனை பேர் அப்படி ஏற்கனவே இருக்கீங்க? ஆமென். அப்படி இல்லைன்னா மாற்றிக்கொள்ளுங்க. அவர் தான் நம்ம முன்னால் போகணும். அவருடைய சமூகம், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் முன்பாக போக ஆரம்பித்து விட்டார் என்றால் அதன் பின்னால் செல்லுகிற நமக்கு இடையூறு இல்லை, இடைஞ்சல் இல்லை, பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை, போராட்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளை முன்னால் கடத்தி செல்லுகிறவர், நம்மை நடத்தி செல்லுகிறவர் ஒரு நாளும் நம்மை இடற விட மாட்டார். நம்முடைய கால்கள் சறுக்கு முன்னே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவர் நம் பக்கம் எப்பொழுது வந்தாலும் அவர் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர் என்பதல்ல. அவருக்கு சார்ந்து அவர் பின்னால் நிற்கும் பொழுது அவர் ஒரு நாளும் நமக்கு எந்த விதத்திலும் குறைவு வைப்பதே இல்லை. ஆமென். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய பின்னால் போகாமல் நம்ம இஷ்டத்துக்கு போனோன்னா அங்கே சில பிரச்சனைகள் என்ன தான் செய்யும்? வரதான் செய்யும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். செவ்வையாக்குவேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை செவ்வை என்று சொல்லும்போது நேர்த்தியாய் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய், அது சரியாய், அது அந்த இடத்திலே காணப்படுகிற குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நிறைவாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலே இதை சொல்லுகிறார் என்பதை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அதற்கு முந்தின வசனத்தில் கவனிங்கள். அங்கே கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து, கோரேஸ் என்பவர் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதை நினைத்து, கர்த்தருடைய ஆலயம் அங்கே கட்டப்படுவதை, நெகேமியாவின் நாட்களிலே கட்டப்படுவதை அவர் கவனித்த பொழுது அவர் உடனே என்ன செய்கிறவராக இருந்தார் என்றால், அவர் தன் மூலமாக எல்லாவித பொக்கிஷங்களையும் அனுப்பினார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த ராஜா மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவர் யார் என்றால், இவர் தேவனை சார்ந்தவர் அல்ல. ஆனால் கர்த்தர் அவரோடு பேசினார். கோரேசு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறவராக இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறவராக இருந்தால், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய பிற்பாகம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்க கடவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முன்னும் பின்னும் அவர் காத்து வழி நடத்துவார். அவர் முன்னாலேயும் முன்னாலேயும் போவார், பின்னாலேயும் நமக்கு பாதுகாப்பை வைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புகிறீங்க? கர்த்தர் எனக்கு முன்னால் போகணும், என் விஷயம் எல்லாத்துலேயும் கர்த்தர் தான் முன்னின்று நடத்தணும், என்னை கர்த்தர் பின்னாலே காத்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நமக்கு எதிராக இருக்கிற கோணலானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்த
லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். அப்போ ஆண்டவருடைய பாதை செவ்வை பண்ணப்படுவதற்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக கர்த்தர் ஒரு முன்கூட்டியே, அப்போ எனக்கான விஷயங்களை முன்கூட்டியே இயேசு வருவதற்கு முன்பே யோவான் ஸ்நானகன் மூலம் கர்த்தர் சகலவற்றை முன்கூட்டியே செய்கிறார். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பினுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்திலே எழுதியிருக்கிற பிரகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படியாக கோணலானவைகள் எல்லாம் என்ன செய்யும்? செவ்வையாகும். ஆமேன். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வை பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுக்கு அவர் எனக்கு முன்னால் என்ன செய்யணும்? போகணும். உங்கள் முன்னால் யார் போகிறான்னு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரை பின்பற்றீங்க, நீங்கள் யார் பின்னால் போகிறீங்க, யார் சொல்கிறத கேட்குறீங்க என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒன்று சொன்னால் இன்னொரு சத்தம் ஒன்று அங்கே வருகிறது. த செகண்ட் வாய்ஸ் ஆஃப் ஈடன். இன்றைக்கி அநேக நேரத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தில் கேட்கப்பட்ட இரண்டாவது சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் செல்ல ஆரம்பிப்போம் என்றால், ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லும்போது என் வாழ்க்கையில் காணப்படுகிற கோணலானவைகள், என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எத்தனை எழும்பினாலும் சரி, பொறாமையினாலேயோ வஞ்சகத்தினாலேயோ எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறவைகளை சரிப்படுத்துவார். அப்போ கோணலானவைகளை கர்த்தர் எனக்கு செவ்வை பண்ணுவார் என்றால், என் வாழ்க்கையில் காணப்படுகிற கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும். எங்கெல்லாம் கோணலானவைகள் இருக்கிறது? எப்போதுமே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ எனக்கு என்னெல்லாம் கோணலானவைகள் இருக்குது? என்னுடைய வாழ்க்கையில் எதிர்த்து செல்லுகிற என்னுடைய வருமானத்துக்கு அடுத்த பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, அதில் எங்கெல்லாம் கோணலானவைகள் வருகிறதோ அதையெல்லாம் உடனே செவ்வை பண்ணுகிற கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆமேன். ஆண்டவர் உடனே சொல்ல, நான் செவ்வை பண்ணுறேன் உனக்கு. ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்மளே முயற்சி பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம எதுவுமே செய்யாமல், நம்ம எதுவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லாமலே நம்ம முயற்சி பண்ணி தோற்று போய் ஒரு மாதிரியாக மனசோர்வு ஆனவுடனே யார்கிட்ட போவோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், முடியாமல் போச்சு. ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் சரி, எடுத்தவுடனே யார்கிட்ட சொல்லுங்கள்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, சமைக்க போனால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு காலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? இட்லி செய்ய போகிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் எதுக்கு அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் அர்த்தம். அவர் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல, நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் இட்லி செய்யணும், இல்லைனா நான் உனக்கு இட்லி அவிய விட மாட்டேன், அப்படின்லாம் வரல அவர். இட்லி வராது அப்படின்லாம் சொல்லலை அவர். இது என்ன குறிக்கிறது, எதை குறிக்கிறது என்றால், நான் செயல்படுத்துகிறது எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக. அதான் அர்த்தம். அது நான் செய்கிறது எல்லாமே அவருக்கு இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பழகிட்டிங்கன்னா தப்பாக செய்ய எதுவும் என்ன செய்யாது, வராது. ஏன்னா தப்பாக செய்கிறத போய் அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். நம்மளை அறியாமலே நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, தேவனை முழுமையாய் சார்கிறவர்களாய் மாறுவோம். கார் எடுக்கும் போது, ஆண்டவரே நான் அல்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, ஓட்டுங்க. அவர் அவராக டிரைவராக உட்காந்துருப்பார், நம்ம தான் ஓட்டணும், நம்ம தான் கியர் போடணும், எல்லாம் நம்ம தான் செய்யணும். ஆனால் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஒரு சேதம் வராமல் நீங்கள் என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க. நம்ம ஒழுங்காக ஓட்டுறது பெருசு இல்லைங்க, எதிராக வர்றவனும் ஒழுங்காக ஓட்டணும். சில நேரம் பைபாஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கம் ட்ராக்கில் இருக்கிறவன் பாஞ்சி எந்த பக்கம் வந்து கிடக்குது, நம்ம போகிற ட்ராக்கில் வந்து கிடக்குது, சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் எதிராக வர்றவன் ஒழுங்காக ஓட்டணும். நம்ம எல்லாம் கரெக்டாக ஓட்டணும். வண்டி எப்படி இருக்கணும்? கண்ட்ரோலாக இருக்கணும். திடீர்னு ஆக்சிலேட்டர் தானாக அமுக்கி வேகமாக போயிடுச்சுன்னு வைங்க, கட்டுப்பாடை இழந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சூழ்நிலை வந்துடும். அப்போ இது எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஏன் சொல்லணும்னா அதுக்கு தான். ஆமேன். இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் கூட, ஆண்டவரே நான் வேலை செய்ய போகிறேன். ஆமேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லி செஞ்சு பாருங்களேன். அதுதான் அவர் எனக்கு முன்னால் போகிறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் உனக்கு கோணலாக இருக்கிறதெல்லாம் செவ்வையாக்குறேன்னு சொல்கிறாரு.
அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு அவர் செய்யும்படி விரும்புகிறபடினால் சொல்லுகிறார், உனக்கு முன்னால் நான் போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் அவரை அனுமதிக்கிறீங்க உங்களுக்கு முன்னால் அவர் போகிறதுக்கு? அப்போ நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் தாவீது சொல்லுகிறார் 5ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை என்ன செய்யும்? செவ்வைப்படுத்தும். என்னுடைய இந்த வழியெல்லாம் செவ்வைப்படுத்தி வைப்பீர் என்றால் நான் அந்த இடத்துல இடர மாட்டேன். காரணம், எனக்கு என்னுடைய சத்துருக்கள் எனக்கு எதிராய் நிற்கிறார்கள், அவர்கள் முன்பாக நீர் எனக்கு உதவி செய்யும். 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஏன்னா எதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, எப்போ விழுவோம், எப்போ அழிந்து போவோம், எப்போ ஒன்றும் இல்லாமல் போவோம்னு எதிராளி என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, காத்து கொண்டு இருக்கிறான். அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க என்னை நீர் எப்படி நடத்திடும்? செவ்வையான வழியில் நடத்திடும், சரியாக நடத்திடும். நான் யார் முன்னாலேயும் தப்பாக போயிட்டேன்னு யாரும் என்னைய குற்றம் சொல்லாத அளவுக்கு நீங்கள் என்னைய சரியாக நடத்திடுங்க ஆண்டவரே. ஆமேன். ஆமாம், மனுஷன்ட்ட பிரியப்படுத்தவே முடியாது. எதை செஞ்சாலும் குறை சொல்லுவான் மனுஷன், எதை செஞ்சாலும் குறை சொல்லுவான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து போகிற பொழுது அப்படி குறை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பை என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. அப்படி யார் எழும்பி நின்றாலும் உங்களுக்கு பாதிப்பு ஆகாது. காரணம் என்ன? நீங்கள் அவரை சார்ந்து அவரை முன்னால் வச்சுருக்கீங்க. இப்போ அதைத்தான் தாவீது சொல்கிறாரு, என்னை பலத்தால் இடைக்கட்டி 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தில், என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இவர் ஒரு ராஜா, இவருக்கு எல்லா வழியும் தெரியும். ஆனால் இவர் சொல்கிறார், என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் யார்? தேவனே. இன்றைக்கி நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை நாம் வந்து விட்டோமா? நம்மை நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் நான் போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம விடுறோமா அவரை? அவர் போகிறாரு, சரி, நம்ம விட்டுருக்கோமா அவரை? அவரை நாம் எனக்கு முன்பாக விடுவேன் என்றால் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அவர் எனக்கு முன்பாக போகிறார். அப்போ அவர் போய் எனக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுறாராம்? ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ எனக்கு முன்பாக போய் அதை சரிப்படுத்தி வைக்கிறார். எனக்கு முன்பாக போய் அங்கே நான் அமர்ந்திருக்கும்படி, எங்கே அமர்ந்திருக்கும்படி? நான் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கும்படி. 1 பேதுரு 3:22 அதை சொல்லுகிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுறாராம்? ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ எனக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்கு நான் செல்ல வேண்டுமென்றால் அப்போ எனக்கு முன்பாக அவர் இருந்தால் தான் நான் அங்கே போக முடியும். எனக்கு முன்பாக அவர் இல்லாது இருப்பார் என்றால் நான் அங்கே போகவே முடியாது. அப்போ நான் அவரை எங்கே வைத்திருக்கிறேன்? எனக்கு முன்பாக அவர் இருந்து என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், அல்லது என்ன செயல்படுகிறோம்? கடந்த வாரத்தில் நம்ம நித்திரையை விட்டு எழுந்திருக்க ஒரு அனுபவம் வேண்டும் என்று நாம் தியானித்தோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற அனுபவம் என்றால் நான் செல்லுகிற பாதை எது என்பதே தெரியாமல் நான் உறங்கி கொண்டு நான் அப்படியே இருந்து கொண்டு இருப்பேன் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் எனக்கு முன்பாக போகிறவரை கவனிக்கணும். எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். இன்றைக்கி அநேக நேரத்தில் சரியாய் செல்லாத சூழ்நிலையிலே தான் நமக்கு பாதிப்பு உண்டாகிறது. நான் அடிக்கடி உதாரணமாய் சொல்லியிருக்கிறேன். ஒரு கப்பல் கரைக்கு வரணுன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற எதை கவனிக்கணும்? அது லைட் ஹவுஸை கவனிக்கணும். அந்த ஒளி அங்கிருந்து அடித்து கொண்டு இருக்கிறது, அதை அது கவனிக்க வேண்டும். அந்த மாலுமி சரியாய் கவனிக்கவில்லை என்றால் அது வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் நிற்கும். அப்போ இந்தியாவுக்கு இங்கே கரெக்டாக சென்னை போர்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னா அது நேரம் அங்கே இருக்கிற டெஸ்டினேஷனில் இருக்கிற அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே வரும். அப்போ எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த லைட் ஹவுஸ், அது என்ன சொல்லுவோம் தமிழில், கலங்கரை விளக்கத்தை கவனிக்காவிட்டால் நிச்சயமாக அந்த கப்பல் கரை சேரவே முடியாது.
இன்றைக்கி அநேக நேரத்தில் நமக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னாலும் நாம் அநேக நேரத்தில் அதை என்ன செய்வதில்லை, கவனிப்பதில்லை. நமக்கென்று ஒரு பாதையை போடுகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செல்ல பார்க்குறோம், நாம ஒரு முடிவுக்கு வருகிறோம். இல்லை நம்ம இப்படி செய்வோம். பாஸ்டரா அவர் எப்போதும் எதை தான் சொல்லுவார், பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணும்பார், அவர் அதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அதுக்குன்னு வந்திருக்காரு, அதனால் அவர் அதையே சொல்லுவார். அவர் வேலை அதானே, அவர் அதுக்கு தான் வந்திருக்கிறார், அப்போ அதை தான் அவர் எப்போதும் சொல்லுவார். அப்படி நினைக்கக்கூடாது. நான் சொல்வது எனக்காக அல்ல, நான் சொல்வது யாருக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. ஏன் ஆண்டவர் அதை ஏன் சொல்லும்படி வைக்கிறார் என்றால், நம்மை திசை திருப்புவதற்கு, கோணலான பாதைக்கு செல்ல வைப்பதற்கு, நம்மை தடுமாற வைப்பதற்கு ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி காத்து கொண்டிருக்கிறானா, எவனை விழுங்கலாமோ என்று சும்மா இல்லை, சான்ஸ் எதிர்பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கானா. அப்போ நான் ஒரு முறை கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதபடி நான் செய்கிற எல்லாவற்றிலும் என் ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் தான் ஆண்டவரே, அவரை நான் முன்வைத்து செய்ய ஆரம்பித்து நான் செயல்படும் போது அவனுக்கு எந்த வாய்ப்புமே அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. காரணம் என்ன, அவனால் எதுவும் என்னை தொட முடியாதபடி, சேதப்படுத்த முடியாதபடி, என் பாதையெல்லாம் செவ்வையாக இருக்கிறபடினால் பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எனக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்காக என்னை மீட்கும்படி, நான் பாவியாக இருக்கையிலேயே கர்த்தர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு அவர் எனக்காக, ஹல்லேலூயா, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இப்பொழுது எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் அவர் போயிருக்கிறாரு, இப்போ நான் ஒரு பின்னால் என்ன செய்யணும், போகணும். அதுக்காக என்னை கொண்டு வந்து என்னை அழைத்து போகும்படி அவர் என்ன செய்வாராம், வருவார். அவர் வந்து என்னை அழைத்து செல்வார். அவர் வரும்போது நான் அழைத்து செல்வதற்கு என்னை வா என்று சொல்லும்போது நான் அவர் பின்னால் செல்றதுக்கு இப்போ எனக்கு முன்னால் யார் இருக்கணும், அவர் இருக்கணும்ல, அவருடைய வார்த்தை இருக்கணும்ல, அவருடைய வழிநடத்தல் இருக்கணும்ல. அது இருந்தால் தான் அவர் என்னை வான்னு கூப்பிடும்போது நான் போவேன். திடீர்னு ஒரு பாதைக்கு நம்மளை கூப்பிட்டு போனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோவில் சில நேரம் ஏறிட்டு எப்போதும் போகிற பாதைக்கு ஆட்டோ போகாமல் வேறு பாதைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி இருக்கட்டும், நம்ம உடனே என்ன செய்வோம், நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்னா, அவர் ஒழுங்காக தான் போகிறாரு, உங்களுக்கு அந்த பாதை தெரியாது இவ்வளோ நாள், அதனால் புதுசாக அந்த பாதை கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோம். ஆனால் நம்மளை அறியாமலே ஒரு பயம் வந்து அவர் வேறு எங்கேயோ நம்மளை என்ன பண்ணிட்டு போகிற மாதிரி, கடத்திட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து, அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ஆட்டோக்காரர் மேலே சந்தேகப்பட்டு அவரை யோசித்து அந்த புது வழியை பார்த்து நமக்குள்ளே பதட்டம் வந்து, ஆனால் ரெகுலராக போகிற பாதையில் ஆட்டோக்கார் போகிறாருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, அப்படியே சமாதானமாக இருப்பீங்க. ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு பதட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. புது ஆட்டோக்காரராக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஒரு சாதாரண ஆட்டோவில் போகிறதுலே வித்தியாசம் இவ்வளோ வருது பாருங்கள். இப்போ திடீர்னு ஆண்டவர் வந்து நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், புதுசாக, எல்லாமே புதுசாக இருக்கும். அன்றைக்கி என்ன செய்வீங்க? அப்போ இன்றைக்கே நான் அவர் பின்னால் செல்ல நான் ஆரம்பித்து விட்டேன் என்றால் அவர் என்னை அழைத்து செல்லும்போது எனக்கு சந்தோஷமாய் செல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் இப்போ சர்ச்சுக்கு வந்து நீங்கள் அல்லேலூயா சோத்திரம் போட்டு ஆமேன் போட்டு பாட்டெல்லாம் பாடி பழகிருப்பீங்கன்னா எங்கே போய் பாட சொன்னாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், பாட முடியும். இங்கே வந்து சும்மாவே வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிற உங்களை திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு, அப்படியா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாம் கிறிஸ்டியன். அப்படியா, சந்தோஷம், நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு உங்களை பார்த்து, நீங்கள் வேடிக்கை பார்க்குற ஆள் சர்ச்சில், ஆனால் உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நீங்கள் அந்த இடத்துல தைரியமாக பாடுவீங்களா? பாட முடியுமா? இல்லை இன்னொரு நாள் பாடுறேன், இல்லை நான் யோசித்து பாடுறேன், எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் வராது. அவங்க உடனே இல்லை உங்களுக்கு நீங்கள் ராகம் தப்பாக பாடினாலும் பரவாயில்ல ஒரு பாட்டு பாடுங்க இப்படின்னு கம்பல் பண்ணால் என்ன செய்வீங்க? எப்போ பாட முடியும்? எப்போதும் அவரை சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அந்த பாட்டு பாடி பாடி ப்ராக்டிஸ் ஆகிருந்ததுன்னா என்ன செய்ய முடியும், பாட முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அது மாதிரி தான் சில நேரத்தில் நமக்கு அந்த சூழ்நிலை அமையும் போது உடனே அப்படியா நான் உடனே ஒரு பாட்டு பாடுறேன். நீங்கள் பாடுற பாட்டினால அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலாம், ஒரு விடுதலை வரலாம், ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல் மனம் திரும்புதல் கூட என்ன செய்யலாம், வரலாம்.
ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரியாக இருக்கும், அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்படியே யோசித்து நமக்கு முன்பாக கர்த்தர் காரியத்தை செய்வதை விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன். நீங்கள் கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? நமக்கு முன்னால் போகிறவரை என்ன செய்யணும்? கவனிக்கணும். நமக்கு முன்பாக போகிறவரை நான் கவனிக்கும் பொழுதுதான் அவர் மூலமாய் எனக்கு பெறுகிற ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நமக்கு கூட போகிறவர், நம்ம முன்பாக போகிறவர் யார் என்பதே நமக்கு தெரியவில்லை என்றால் அநேக நேரத்தில் நாம் பயத்திலும் கவலையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் தான் போய் கொண்டிருப்போம். நமக்கு முன்பாக போகிறவர் நமக்காக யாவையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உதாரணமாக நமக்கு அறிந்த பகுதி தான் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு யார்? 12 கோத்திரங்கள் பிரிந்து 12 கோத்திரமாய் மாறுவதற்கு ஏதுவாய் உருவாக்கப்பட்ட ஒரு கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் ஒரு நபர் தான் யோசேப்பு. யாக்கோபினுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் காப்பாற்றப்பட வேண்டும், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த யோசேப்பு தான் புறக்கணிக்கப்பட்டவர். தன் சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டவர்? புறக்கணிக்கப்பட்டவர். அவர் விற்கப்பட்டவர். தன் சொந்த சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டவர். சொந்த சகோதரர்களால் அவன் மரித்து போனான் என்ற செய்தியை சொல்லும் அளவுக்கு இருந்தவன். ஆனால் ஆண்டவருடைய செயல் எப்படி பாருங்க. சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை முன்னால் வச்சு அப்படியே போனோம்னா நம்மளை வச்சு ஆண்டவர் வேறு சில காரியம் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த யோசேப்புக்கு நடந்த விஷயம் எல்லாம் அவனுடைய சகோதரர்கள் என்ன நினைத்தார்கள்? நம்ம தம்பியால் நம்ம தொந்தரவே இல்லை, இதோட முடிஞ்சது கதை, இனி இவனால் நமக்கு ஒரு தொந்தரவு இல்லைன்னு நினைத்த அவர்களுக்கு ஒரு நாள் வந்தது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாம் தொந்தரவு செய்த தன் சகோதரன் மூலமாக தான் சாப்பிட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்ததை பாருங்கள். எகிப்திலே ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. அந்த செழிப்பின் மூலமாக இஸ்ரவேல் ஜனம் அங்கே வர வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தபடினால் யோசேப்பை முன்கூட்டியே கர்த்தர் அனுப்பி வைத்தார். நமக்காக சில காரியங்களை முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஆளை நியமித்து வைத்திருப்பார். அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது தான் விஷயம். இப்போ உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதை திறக்க தெரியணும், அவ்வளோதான். உங்களுக்கான பாதைகளை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். அதில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதை செய்யாதபடி நமக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களை நீக்குவதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். அதை சரிப்படுத்தி தெளிவுபடுத்துவதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னால் போய் காணப்படுகிற எல்லா கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வை பண்ணி தருகிறேன். நீ செவ்வையான பாதையில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அதிலே நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் வைத்திருக்கிறபடினால தான் இந்த யோசேப்பின் இடத்துல யோசேப்பு மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ஜீவரட்சனை பண்ணும்படி செய்தாராம். 5ஆம் வசனம் பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய். அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இவர் சொல்கிறாரு, நான் தான் உன் தம்பி. நீங்கள் ஒரு நாள் குழியில் தூக்கி போட்டிங்களா, அது நான் தான். நீங்கள் ஒரு நாள் வித்துட்டீங்க தெரியுமா, அது நான் தான். இப்போ ஏன் அடையாளம் தெரில? ஏன்னா இவர் எகிப்திய ட்ரெஸ் போட்டிருக்காரு. யார்? யோசேப்பு. எகிப்தியனுடைய அந்த அரச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறனால அது முகம் மட்டும்தானே தெரியும், வேறு எதுவும் தெரியாது. எல்லாம் அடைச்சிருக்கு, எல்லாம் உடை மாற்றிருக்கு. இப்போ இவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக மைண்டிலேருந்து யார் அழிஞ்சு போயிட்டா? யோசேப்பு அழிஞ்சு போயிட்டார். சில நேரம் நம்மளே பாருங்கள், ட்ராவல் பண்ணி போகும்போது எங்கேயாவது வேகமாக போயிட்டுருப்போம். அந்த இடத்துல நமக்கு தெரிந்த நபர் தான் நிற்பார். ஆனால் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய மைண்டில் அந்த நபரை அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தையில் கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு அந்த யோசனை வந்த பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இருந்துச்சே அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணியெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இப்போ இங்கே வந்த சகோதரர்கள் யாருக்கும் யாரை கண்டுபிடிக்க முடியல? யோசேப்பை கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் யோசேப்பு இப்பொழுது செழிப்பான ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் நல்ல இடத்துல இருக்கிறார். இப்போ இவங்க மறந்து போயிட்டாங்க யோசேப்பை. ஆனால் யோசேப்பு சொன்ன சொப்பனம் அங்கே இருக்குது.
யோசேப்பு இவங்கள்ட்ட சொன்ன சொப்பனம் அவங்க மனசில் நிற்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ யோசேப்பை குறித்து அவர்களுக்கு என்ன எண்ணம் இல்லை என்றால், இந்த ஊர்லையா வந்து யோசேப்பு இருக்க போகிறான், நம்ம விற்று போட்டது யார்கிட்டையோ, அவன் எந்த ஊருக்கு கொண்டு போய் கொடுத்தானோ தெரியாது, அவன் எங்கே இப்போ கஷ்டப்பட்டு கிடக்கானோன்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த முன்னால் நிற்கிறவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இங்கே வாங்க எல்லாரும். இவர் வேறு சொல்லும் போது சும்மா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பேரையும் வெளியே அனுப்பிட்டு வெறுமனே இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 11 பேர் நிற்காங்க. மொத்தம் 12 பேரில் 11 பேர் நிற்கிறான். இந்த 11 பேர்கிட்ட இப்போ என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. என்ன விஷயம்? நீங்கள் ஒருத்தனை விற்ற தெரியுமா? உடனே எல்லாரும் வேர்த்திருக்கும். நம்ம விற்றது இவருக்கு எப்படி தெரியும்? இந்த எகிப்து தேசம் வரைக்கும் நம்ம வியாபாரம் என்ன பண்ணியிருக்கு தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் குழியில் ஒருத்தனை தூக்கி போட்டீங்க தெரியுமா? அப்படியே சொல்கிறாரு. நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே சொல்கிறாரு. அந்த குழியில் போட்ட அந்த வித்து போன யோசேப்பு தான் யார்? சொன்ன உடனே வெளியே திரும்பி ஓடலான்னு பார்த்தாலும் கதவெல்லாம் அடைச்சிருக்கு. ஏன்னா இவர் ஏற்கனவே கதவெல்லாம் அடைக்க சொல்லிட்டார். ஏன்னா இவர் அழப்போகிறார், இவர் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்க போகிறாரு. இவரால் அழுகை அடக்க முடியல. சகோதரர்லாம் பார்த்த உடனே அப்பாலாம் நிற்கிறாரு, எல்லாம் 11+1 அப்பா நின்றுக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் பணிஞ்சு விழுந்த பிறகு தான் சொன்னாராம். எல்லோரும் பணிஞ்சு விழுந்த பிறகு சொல்கிறார், நீங்கள் நிற்கிறது யார் முன்னாலனா, நான் தான் உங்கள் யோசேப்பு. அந்த வினாடியிலேயே அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கின பொழுதுதான் இவர் பேசுகிறார் 5ஆம் வசனத்தில், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டும், கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்கள் எனக்கு பிரச்சனை கொடுத்து அனுப்பிச்சி வச்சது நல்லதுக்கு தான். ஏன்னா நீங்கள் எனக்கு பிரச்சனை கொடுத்ததுனால தான் இப்போ நான் எங்கே இருக்கேன்? எகிப்தில் முதல்ல போத்திபார் என்னை வாங்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் என்னை நல்லா வச்சுருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் விற்றது தான். நீங்கள் அன்றைக்கே வீட்டில் அந்த குழிக்குள்ளே போட்டு அப்படியே போயிருந்தீங்கன்னா கூட என் நிலமை இப்படி வந்திருக்காது. நீங்கள் விற்றது நல்லது. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாய் நடந்தது, நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்து என் வாழ்க்கையவே கோணலானதாய் மாற்ற நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் கர்த்தர் என் கூடவே இருந்து அதை செவ்வை பண்ணினார். ஆமென். நீங்கள் என்னை அடிமையாய் விற்றீர்கள், அடிமையாய் கொண்டு போகத்தக்க விற்றீர்கள். ஆனால் அதே விற்பனை நடந்த இடத்துல தான் கர்த்தர் என்னுடைய கோணலான வாழ்வு செல்ல இருந்ததை கர்த்தர் அதை செவ்வையாக்கி சரிப்படுத்தினார் சொல்லி தன்னுடைய சகோதரிடத்தில் அவன் விளக்கம் கொடுத்து அவர் பேசின பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாரும் பயந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை முன்கூட்டியே அனுப்பினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை தருவதற்காக கர்த்தர் முன்கூட்டியே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்கூட்டியே உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை முன்னால் போக சொல்லுங்கள், அவர் உங்களை அந்த வழிக்கு கரெக்டாக கூட்டு போயிடுவார். ஆமென். ஒருவேளை தடுமாறி கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அமர்ந்து இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனையை, இந்த விஷயத்தை சரி பண்ண என்னால் முடியலை, நீங்கள் போகிற பாதைக்கு நான் உங்கள் பின்னாலே வரேன், நீங்கள் எங்கே கூட்டு போகிறீங்களோ அங்கே நான் வரேன், நீங்கள் எப்படி செய்ய சொல்கிறீங்களோ அப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் பின்னால் போக பாருங்கள். அவர் உங்களுக்கு நீங்கள் அப்படி சொன்ன உடனே அவர் முன்னால் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஆமென். அவர் முன்னால் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்போ எனக்கு முன்பாக போய் அவைகள் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறவர். அப்போ அங்கே ஒரு பஞ்சம் வரப்போகிறது. இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அவர்களுக்கு ஜீவரட்சணம் இல்லாமல் போக போகிறது. இதையெல்லாம் ஏற்கனவே அறிந்த ஆண்டவர் முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பும்படி யோசேப்பின் இடத்திலே ஆலோசனை பெற்ற அந்த பார்வோனும் அவனுடைய மக்களும் யோசேப்பு சொன்னபடியே கீழ்ப்படிந்தார்கள். யோசேப்பு சொன்னபடியே அங்கே எல்லாம் சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தினார்கள். உணவு தானியங்கள் வைப்பதற்கான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டார்கள். அங்கே செய்த அந்த செயலின் மூலமாகத்தான் இங்கே இந்த சகோதரர்களுக்கும் என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் செல்வீராக? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் செல்வீராக. என்னுடைய எல்லா விஷயத்திலையும், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய குடும்ப வாழ்வு எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க?
முன்னால் போங்க. நீங்கள் முன்னால் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குழப்பத்தையும் கர்த்தாவே நீர் மாற்றி விடுவீர் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்பாக போகிறவர் ஏற்படுகிற எந்த விதமான கோணலானதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவைகளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பிலேயாம் என்றதான பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக செல்ல விரும்பினார். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி செல்ல விரும்பின பொழுது அவன் முயற்சித்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க விடாதபடி அங்கே முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார். யாருக்கு முன்னால் தூதனை அனுப்பினார்? இந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதனை தடுக்கும்படி செய்தார். அப்போ நமக்கு முன்னால் போய் நமக்கு எதிராக எழும்பி நிற்கிறவங்களை தடுத்து கர்த்தர் என்ன செய்வார்? நிறுத்தி போடுவார். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்றால், எப்படியாகிலும் சபித்து விடலாம். ஏனென்றால் பாலாக் ராஜா என்ன செய்கிறார்? யுத்தத்தின் மூலம் முயற்சி செய்யலாம் என்று முயற்சித்து ஒரு முறை கூட ஜெயிக்க முடியவில்லை என்று கேள்விப்பட்டு விட்டார். யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டுட்டார்? இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள்கிட்ட இருந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது, இஸ்ரவேல் ஜனம், அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை, அவங்கள்ட்ட போர் படைகளெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க பார்த்தா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க, அதனால் நீ கவனமாக இருன்னு நியூஸ் வருது. ஒற்றர் மூலமாக நியூஸ் வந்தோடனே பாலாக்கு ராஜாவும் அவனோடு இருந்த மற்றவர்கள் எல்லாம் சுற்றி இருந்த ஒரு 7-8 ராஜா சேர்ந்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சபிச்சது தான், ஆசீர்வதிச்சது. அவர் யார்? அவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்திட்டு வர தேவனுடைய தீர்க்கதரிசி தான். சரி, அப்போ எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ வெகுமதியை கொடுத்து, நம்ம ஊர் பேச்சில் சொன்னாலும் லஞ்சத்தை கொடுத்து என்ன செஞ்சிருவோம்? அவரை சபிக்க வச்சுருவோம். அவர் சபிச்சுட்டு அந்த ஜனம் அப்படியே அழிஞ்சிரும், நமக்கு பிரச்சனை வராது. அப்படிங்கிற முயற்சியில் அங்கே செய்யும்போது தான் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியினிடத்தில் பேசுகிறார். அந்த தூதன் நிற்பதை கழுதை கண்டதை கூட யார் காணலை? தீர்க்கதரிசி காணவில்லை. அந்த முன்பாக நின்ற தூதன் சொல்லுகிற காரியம், நீ போய் அவர்களை சபிக்கக்கூடாது, அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது. எப்போதுமே ஒரு விஷயம் கவனிங்க, நமக்கு முன்பாக போய் கர்த்தர் செய்கிற காரியங்கள் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, நம்மளுக்கு இன்டிமேஷனே இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். எப்படி தெரியும்? நம்ம போன முறை போயிருந்தப்ப பிரச்சனை நிறையா இருந்திருக்கும், இந்த முறை கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம், எல்லாம் லகுவாக இருக்குது. ஆமேன். எனக்கு மறக்கவே முடியாது, இந்த இடம் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பேப்பர் வேணும், ஒரு காப்பி. அது என்னென்னா லைஃப் சர்டிஃபிகேட். இதில் கையெழுத்து போட்ட ஒரு நபர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதாக ஒரு சர்டிஃபிகேட் வைக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் போய் அந்த நபரை போய் அணுகும்போது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. 3 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், காலையில் 9:30 அவங்க சொல்கிறாங்க, என்ன செய்ய முடியாது? கையெழுத்தெல்லாம் போட முடியாது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாச்சு, இப்போல்லாம் கையெழுத்தே போட முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே இந்த ஓனர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் அப்படின்னா விட்டுருங்க பாஸ்டர், அவங்க கையெழுத்து போட்டால் தான் அடுத்த ஸ்டெப்பு, ஏன்னா மற்றதெல்லாம் ரெடியாக இருக்குது, அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஃபோட்டோ ஒட்டி வைக்கணும், இல்லைன்னா முடியாது பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், சரி விடுங்க, நம்ம போய் சாப்பிடுவோம் அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு. உடனே மத்தியானம் சாப்பாட்டு கூப்பிட்டு போய் சாப்பிட உட்காந்துருக்கோம். உட்கார போகும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே சும்மா போய்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இதை வாங்கிக்கிறியான்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு என் மனசுக்குள்ளே ஒரு இதை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள் தான். இப்போ யாரோ ஒருத்தர் சர்டிஃபிகேட் தரலையாம்ல, அவர் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் அவரை நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, கிளியர் பண்ணிவிடுங்க, அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது பாதி சாப்பாட்டில். நான் சொல்லி ஒரு 15 நிமிஷத்தில் ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ கையெழுத்து போடுறோம். ஃபோன் பண்ணவர், எத்தனை ஃபோட்டோ ஒட்டணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு பதறிட்டு பேசுகிறார் அவர் அங்கேருந்து. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் என்னை அப்படி பார்க்குறாரு ஒரு மாதிரியா, என்ன பாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாரு. நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க, பண்ணுறவர்கிட்ட சொல்லிடுறது. ஆமேன், பண்ணுறவர்கிட்ட சொல்லிடுறது, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நான் உடனே சாப்பிட்டுட்டு சரி விடுங்க நல்லா சாப்பிடுங்க என்ன சொல்கிறார், உடனே வர சொல்கிறாரு. நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டு அங்கே போகிறோம். அங்கே போனால் எங்களை உட்கார வச்ச விதம், அவங்களே ஆதார்லாம் வாங்கிட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்த விதம், அவங்க அப்படியெல்லாம் செய்கிற ஆளே கிடையாதுன்னு இவரே சொல்கிறாரு. நான் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அவங்கள்ட்ட, இந்த லேண்ட் ஓனர்கிட்ட, ஆனால் இப்படி ஒரு வேலை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க,
செய்யவே மாட்டாங்க. எங்களை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அவங்களே போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அவங்களே வந்து அவங்களே கம்மை தடவி ஃபோட்டோ ஒட்டி அவங்களே கையெழுத்தை போட்டு இந்தாங்க நீங்கள் இடத்த என்ன செய்யுங்க, காலி பண்ணுங்க. 10 நிமிஷத்தில் குழப்பிட்டார் பாருங்க அவங்கள. அவங்க மனசெல்லாம் குழப்பமாயிருச்சு, என்ன செய்யன்னு தெரில. இவருக்கு கையெழுத்து போடலன்னா முடிஞ்சது போல் கதை. வேகமாக 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ தான் இவர் சொன்னார், பாஸ்டர் உண்மையிலேயே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமென். இப்போ நமக்கு நான் போய் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அவங்கள எனக்கு தெரியவும் தெரியாது. அவ்வளோ பிஸ்னஸ் பண்ண அவரே என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு யார் தான் செய்ய முடியும்? ஆண்டவர் தான் செய்ய முடியும். உங்களுக்கு சாட்சியாக சொல்வது மாத்திரமல்ல, உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில இடங்களில் காரியம் ஆகலைன்னு இருந்தால் கவலைப்படாதீங்க. அதை யார்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்து டீல் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த இடம் பிரச்சனை ஓவராக இருக்குது, டீல் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ பண்ணுங்கள். பிளாக் பண்ணி வச்சிருக்கிற ஆளெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆமென். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அதே நபர் தான் முடியாது, அதெல்லாம் செய்யவே முடியாது, போங்க போங்க போங்க, உட்கார கூட விடலை, வீட்டுக்குள்ளே கூட விடலை. காலிங் பெல் அடித்து வந்திருக்கிற பர்பஸை சொன்னால் கதவே திறக்கலை. ஆனால் கர்த்தர் முன்னால் போய் வேலையை பார்த்த உடனே சேர் போட்டு உட்கார வச்சு, மோர் சாப்பிட்றீங்களா? அவள் வீட்டில் மோர் தான் கொடுப்பாங்க. அப்போ அக்ரஹாரம் தெருவில் போய் உட்காந்து அங்கே போய் மோர் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் முன்னால் போய் காரியத்தில் என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அப்போ எனக்கு முன்னால் போய் அவர் செய்கிறதுக்கு நான் முதல்ல விடணும்ல. நம்ம நிறைய நேரம் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுருவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சரி நீயே செஞ்சிட்ட தானே, உன்னால் முடிஞ்சதை பாரு, அப்புறமா வா பார்ப்போம். அன்னைக்கு எல்லாம் டேமேஜ் ஆகி பிரச்சனைக்குள்ளாகி குழப்பமாகி மன சோர்வில் வந்து நிற்போம். அப்பவும் ஆண்டவர் மனம் இறங்கி என்ன தான் செய்கிறாரு, உதவி செய்ய தான் செய்கிறார். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், எனக்கு முன்பாக அவர் போய் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு முன்பாக போய் அவர் செய்ய விரும்புகிற அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? எப்பொழுதும் அவர் எனக்கு முன்பு நிற்க வேண்டும். அதற்கு அடையாளமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். யோர்தான் பிரவாகித்து ஓடி வருகிறது. அறுப்பு காலத்திலே யோர்தான் நதி அப்படி ஒரு வேகத்தில் இருக்கும். இப்பொழுது இவர்கள் எல்லாம் கடக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் முன்பாக காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்ன? கவனன்ட். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நீங்களும் ஆண்டவரும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் என்ன? உடன்படிக்கை என்ன? நீங்களும் ஆண்டவரும் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கை அங்கே இருக்கும் என்றால் அங்கே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ எனக்கு முன்பாக நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டும், கர்த்தர் தான் அதை செய்யணும். அதுக்கு அடையாளம் என்னன்னா உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி யார் மூலமாய் கொண்டு போகப்பட வேண்டும்? ஆசாரியன் மூலமாக கொண்டு போட வேண்டும். அப்போ அங்கே உடன்படிக்கை பெட்டியும் ஆசாரியனும் இருக்கிற இடம் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். உங்கள் முன்னால் கர்த்தர் இருக்காருன்னு எப்படி தெரியும்? நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கிற இடங்களிலெல்லாம் உங்கள் ஆசாரியனையும் நீங்கள் வைப்பது தான் அதற்கு அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் பாஸ்டரையும் கூப்பிடணும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவரை முன்னால் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடையாளம் அதுதான். அப்போ யோர்தான் பிரவகித்து ஓடுகிற வேளையில் அதை மாற்றுவதற்கு உடன்படிக்கை பெட்டியோடு ஆசாரியர்களும் நிற்கிறார்கள். ஆசாரியன் கால் வச்ச உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த யோர்தான் என்ன செய்ததான்? 2ஆக பிளந்து வழியை உண்டாக்கிட்டு. சில இடத்துக்கு நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது. யாரை மாட்டி விட்டுறணும்? தைரியமாக சத்தமாக சொல்லுதை பார்த்தீங்களா? பாஸ்டரை மாட்டி விட்டுறணும். உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா இப்படி சொன்னால் தான் செய்வீங்க நீங்கள். ஏன் அப்படின்னா சில விஷயம்லாம் உங்களுக்கு தாங்காது. அது யார்கிட்ட தான் வரணும்? ஏன்ட்ட தான் வரணும். அப்புறம் நான் வாங்கிக்குவேன். அதை எப்படி சரி பண்ணுமோ சரி பண்ணிக்கலாம். கர்த்தர் அப்படி வச்சுருக்காரு. என்ன செய்ய? உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் போய் நின்று வாங்குறதுக்கு வச்சுருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஊழியத்துக்கே வந்திருக்கு.
நிறைய நேரம் சில நேரங்களில் சில விடுதலைக்காக டெலிவரன்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ சில சூழ்நிலைகளை ஆசாரியன் வந்தால் தான், அப்போ நீங்கள் கர்த்தரை முன்னால் வச்சுருக்கீங்கன்னு இப்போ எப்படி தெரியும்? அதுக்கு அடையாளம் யார்? இப்போ நீங்கள் ஆண்டவரை முன்னால் வச்சுருக்கீங்கிறதுக்கு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் முன்னால் இருக்காருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, முதல்ல உடன்படிக்கை பெட்டி, ரெண்டாவது என்னது? ஆசாரியன். அப்போ உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது என்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதுதான் கர்த்தருடைய வசனம். இப்போ உடன்படிக்கை பெட்டி எது? இதுதான் வசனம் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி போன்றது. அப்போ முதல்ல கர்த்தருடைய பெட்டி இருக்கணும், அப்புறம் பக்கத்தில் கூட யார் இருக்கணும்? ஆசாரியன் இருக்கணும். அப்போ நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஆசாரியனும் அங்கே வந்துட்டா நீங்கள் யாரை முன்னால் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம்? கர்த்தரை முன்னால் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால் நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் முடித்து எல்லாம் பூஜை போட்டு முடித்த பிறகு ஒரு ஜெபத்தை பண்ணிடுறீங்களா அப்படின்னா அது என்ன கிடையாது? யார் முன்னால் கிடையாது? ஆண்டவர் முன்னால் கிடையாது. புரியுதா இல்லையா? ஆண்டவர் முன்னாலனா அவருடைய வசனம், வசனத்தின்படியான செயல், அதை சார்ந்து வருகிற ஆசாரியன். இப்படி நீங்கள் செய்தால் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் செய்யும்போது யாரை முன்னால் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம்? கர்த்தரை முன்னால் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் எப்பொழுது அவரை எனக்கு முன்பாக வைக்கிறேனோ அவர் அப்பொழுது எனக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? செவ்வைப்படுத்துகிறார். கோணலானவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வைப்படுத்தி எனக்கு வழியை உண்டாக்குகிறார். அங்கே அதைத்தான் அங்கே அந்த 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் தெளிவாக வாசிங்க. அந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 14ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கூடாரங்களை விட்டு புறப்பட்டு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அந்த யோர்தானுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த யோர்தானிலே அவர்கள் வந்த பொழுது அறுப்பு காலம் மிகுதியாக இருந்தபடினாலே அவர்கள் அங்கே புரண்டு வருகிற அந்த யோர்தானுக்கு முன்பு பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே, சில பிரச்சனை தீர்றதுக்கு ஆசாரியனை கொண்டே முன்னால் விட்டு அவன் கால் படுற விட்டுறணும், மாட்டிக்கங்க அப்படின்னு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு பின்னால் நம்ம போகும்போது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை அப்படி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக தான் அதை சொல்கிறேன். அப்போ நான் எப்பொழுது கர்த்தரை முன்வைத்திருக்கிறேன் என்பதை நான் அடையாளப்படுத்துகிறேனோ அப்பொழுது கர்த்தர் அங்கே இருந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கான உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, என் எல்லையில் ஆசாரியனும் இல்லை, ஆனால் கர்த்தர் முன்னால் இருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியாது. ஆண்டவரே செய்ய மாட்டார். ஏன்னா நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பிரகாரத்தின்படி நீ முன்பாக வைத்தாயா? நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஆசாரியர்கள் அங்கே நின்ன பிறகு அப்புறம் ஆசாரியனுக்கு வேலை இல்லை. அப்புறம் யார் தான் அனுபவிக்கிறா? திறந்த பிறகு ஆசாரியனுக்கு அங்கே வேலை இல்லை. உடன்படிக்கை பெட்டி ஆசாரியன் எல்லாம் ஓரம் போயிடுச்சு. இப்போ மக்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படியே நடுவில் நடந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் எனக்கு முன்பாக போய் செய்கிறார் என்பதற்கு உரிய அடையாளத்தை நான் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதை நான் செய்யும் பொழுது அவர் எனக்கு முன்பாக போகிறார். அவர் எனக்கு முன்பாக போகிறவர் சாதாரணமானதாக போகவில்லை, எனக்கானவைகளை சரிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியோடு சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் எதிராய் வந்தவனை கர்த்தர் வீழ்த்தினார். இவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது இவர்களிடத்தில் சொல்லுகிறார், கானான் தேசத்தை தருகிறேன். ஆனால் ஆரம்பமான அன்றைக்கு கானான் தேசத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? 10 சந்ததி அங்கே இருக்கிறது. ஆனால் இவங்க போய் சேரும்போது ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஒருத்தருமே இல்லை. ஆமென். இவர் முன்பாக போய் எப்படி சாதாரணமாக போகிறது இல்லையா? நல்லா கவனிங்க. 28ஆம் வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தூதனை மட்டும் அனுப்பலையா? ஒரு சாதாரணமாக ஃப்ளையிங் குளவி இருக்குல்ல, நான் குளவின்னு சொல்லும்போது கிளவின்னு வாயில் வந்துருச்சு. நம்ம சில நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். அவர் நமக்கு முன்னால் என்ன அனுப்புகிறாராம்? குளவிகளை அனுப்பி. நான் தூதனை மட்டும் அனுப்புறதில்லை, உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தூதனை மாத்திரம் அல்ல, நான் எதையும் அனுப்புகிறேன். 28ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அது போய் என்ன செய்யும்? அது போய் விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யுமா? துரத்தி அனுப்பும். ஹல்லேலூயா. அது அவர்களை எல்லாத்தையும் துரத்தி அனுப்பி நீ விருத்தி அடைந்து 30ஆம் வசனம் பாருங்க,
நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துறாரு? ஆண்டவர் ஒரேடியாக செய்ய மாட்டார் போல. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு ஒரு காரியம் சாங்ஷன் ஆன உடனே ஹாப்பியில் யாரை மறந்துடுவோம்? உடனே மறந்துடுவோம். அதுக்கு அடையாளம் என்ன? சர்ச்சை மறந்து, பாஸ்டரை மறந்து, அப்புறம் யாருமே தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஓகே திடீர் திருப்பி நம்ம சர்ச்சைக்கு போகணும்ல, ஆண்டவர் இருக்கார்ல. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பிரச்சனையை முழுசும் தூக்கி போடாமல் அப்படியே இன்ச் பை இன்ச்சா. அதை எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அவரை முன்னால் வைக்க அவரு எதை தள்ளிக்கிட்டே போகிறாரு. அங்கே அவ தான் போட்டிருக்கு பாருங்க வசனம், 30ஆம் வசனம் தெளிவாய் போட்டிருக்குது. நான் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அப்படி துரத்தி விடுகிற அன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பூரணமாய் சுதந்திரிப்பீர்கள். இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, என் ஆண்டவரை முன்பாக வைக்கவேன். என் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முன்பாக இருப்பார் என்றால் எனக்கு எதிராக இருக்கிற சத்துரு, நான் சுதந்திரிக்க வேண்டிய என் ஆசீர்வாதம், நான் சுதந்திரிக்க விடாமல் வைத்திருக்கிற என் ஆசீர்வாதம், எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் ஆசீர்வாதம், எனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு முன்னால் இருந்தால் தான் அது வாய்க்கும். சில நேரத்தில் உங்களுக்கு உங்கள் பேரில் தான் இருக்கும் இடம், அல்லது உங்கள் பேரில் உங்களுக்கானது தான் அது ஆசீர்வாதம். ஆனால் உங்கள் கையில் இப்போ இருக்காது. காரணம் என்ன? அதை சுதந்திரிப்பதற்கு உங்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் முன் செல்வார் என்றால் அது முடியும், அது வாய்க்கும், அது நடக்கும். ஆமென். எத்தனை வருஷங்கள் ஆயிருந்தாலும் சரி, எத்தனை சில இடங்களிலெல்லாம் 3-4 தலைமுறை தள்ளினாலும் சரி, அது உங்களுடையதாக இருந்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். 3-4 தலைமுறைக்கு பத்திரம் உங்கள் பேரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய முக்கிய பத்திரம் பார்த்தா உங்கள் தாத்தா கூட தான், உங்கள் தாத்தாவுடைய அப்பா கூட தான் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து புரிந்து ஜெபிப்பீர்கள் என்றால், அதுக்கு ஆண்டவர் முன்னால் செல்வார் என்றால் அது உங்களுடையது தான். நீங்கள் தான் அதை அனுபவித்திருக்க வேண்டும். அது தவறாய் வழிநடத்தப்பட்டு கோணலாக வேறொரு திசைக்கு சென்றிருப்பதை கர்த்தர் தெளிவாய் நீதியாய் இருக்கும் என்றால் உடனே கர்த்தர் உங்கள் பக்கம் திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பவே முடியாது. நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேட்டிங்கனாலோ, அட்வொகேட்டை கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற இடமா கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் நினைத்தால், ஆமென். ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர் எல்லாரும் யார்? அவன் தான் அந்த கட்டடத்தையே உருவாக்குனவன். அவனையே நியாயம் தீர்த்து என் ஜனம் வருது ஓடுன்னு சொல்லலை, அவனை ஜட்ஜ்மெண்ட் வச்சிட்டார். அந்த தேசத்தில் கானானில் குடியிருந்த அவ்வளோ பேருக்கு என்னதுங்க? நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. நியாய தீர்ப்பு அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆகாடியத்தின் நிமித்தமாக அவர்களை கர்த்தர் அங்கிருந்து என்ன செய்தாராம்? துரத்தினார். அநீதியாய் துரத்தவில்லை, அவர்களுக்கு நீதி செய்து அந்த நீதியின்படி அவர்கள் அந்த ஊரில் இல்லாத அளவுக்கு அவர்கள் செய்த காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்தபடினாலே கர்த்தர் அவர்கள் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். அந்த துரத்தி விட்ட இடத்தில் தான் இப்போ யாரை கொண்டு வைக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனத்தை வைக்கிறார். ஆகையினாலே கர்த்தரை என் முன்னால் வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். எப்பேற்பட்ட கோணலானதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். அதற்கு நான் செய்ய வேண்டியது, எனக்கு முன்பாக உடன்படிக்கையும் ஆசாரியனும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு இப்பொழுது கர்த்தர் அடையாளமாய் தந்திருப்பது கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியனும். அந்த அடையாளம் அங்கே காணப்படலைன்னா கர்த்தர் முன்னால் செல்லவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் அதை வாய்க்க பண்ண விரும்புகிறார். ஆகையினால இதுவரைக்கு ஒருவேளை நீங்கள் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் செவ்வைப்படுத்தாமல் இருக்கிறது, இன்னும் அவைகள் சரிப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு அதை சரிப்படுத்தி, இன்றைக்கு அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி, உங்களிடத்தில் காணப்படுகிற கோணலானவைகள் அல்லேலூயா செவ்வை பண்ணப்படாத எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கோணலானவைகள், நாம் அனுபவிக்க விடாமல் தடை செய்து வைத்திருக்கிற, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள விடாமல் தடை செய்து வைத்திருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி செல்வோம். உற்சாகமாய் உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை செலுத்துங்கள். அது கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கும்
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.